இது நீர் அனுமதிக்கிற யுத்தமா என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது, தேவ சமூகத்துல கேட்கும் போது, தேவ சமூகத்துல மன்றாடும் போது சில நேரத்துல பதில் வரும், சில நேரத்துல பதில் வராமல் போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. பல உபத்திரவங்களை பாடுகளையும் சகித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மனிதன் ஒரு சமூகத்தை எழுதுகிறான். யார்? பைபிள்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், தாவீது என்று சொல்லி. ஈசாயின் கடைசி இளைய குமாரன். அந்த மனிதனோட பாடுகளை சந்தித்து இவ்வளவு உபத்திரவங்களை பார்த்து ஒரு வசனத்தை இப்படி எழுதுகிறான். ஏற்கனவே போராட்டத்தை பார்த்தவர், ஏற்கனவே உபத்திரவங்களை சந்தித்தவர், ஏற்கனவே கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அவர் மேலே யுத்தத்துக்கு எழுப்பி வந்தவர்கள். ஆனால் அந்த மனுஷன் தன் யுத்தத்தை பார்க்கவில்லை, அந்த மனிதன் தன் போராமை படுகிறவர்களை பார்க்கவில்லை, அந்த மனிதனுக்கு விரோதமாய் வந்தவர்களை பார்க்கவில்லை, அந்த மனிதனை மேற்கொள்ளபடியா வந்த சத்துருக்களை பார்க்கவில்லை. அந்த மனிதன் தேவனை நோக்கி அமர்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்லுவோம், அந்த மனிதன் தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அமர்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போதுதான் அந்த மனுஷன், அப்போதுதான் அந்த தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதும் போது அவர் தொடக்கத்தில் இப்படி எழுதுகிறார், அவர் தொடக்கத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார். எடுத்தவர்கள், வேதத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பி வாசிப்போம். 108ஆம் சங்கீதம், அதில் 1ஆம் வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். தேவனே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆரம்பிக்கும் போது தன்னுடைய பெயரோடு ஆரம்பிக்கவில்லை, தன்னுடைய சூழ்நிலையை சொல்லி ஆரம்பிக்கவில்லை. அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை அங்க மென்ஷன் பண்றாரு, ஒரு வார்த்தையை எழுதுகிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால் தேவனே. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனே, 2 நாள் நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உங்க காதுகள் கேட்கப்படவில்லையா? 2 நாள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, உங்கள் செவிகள் திறக்கப்படவில்லை.